கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். எனக்கருமையானவர்களே, இந்த இடத்துல சவுல் கிறிஸ்தவர்களை பாடுபடுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு செல்லுகிறான். அந்த இடத்துல தான் தேவனாகிய கர்த்தர் பவுலை சந்திக்கிறார், சவுலை சந்திக்கிறார். சவுலை சந்தித்து சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்திற்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும். எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட அநேக வேளைகளில் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் கேட்குறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக நாம் நடக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாமே ஒரு விசை கூட சோதித்து பார்ப்போம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம இருதயத்திற்கு ஏற்ற காரியங்கள் நடக்க செயல்படும் பொழுது, அல்லது நம்முடைய இருதயம் விரும்புகிறது நடக்கும் பொழுது, இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி நாம் செய்து விடுகிறோம். சில கசப்பான சம்பவங்கள் அல்லது கடினமான பாதையில் நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கும் பொழுது நாம கேள்வி கேட்குறோம், இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குமா? ஊழியத்தில் பல பாடுகள், கஷ்டம், ஆண்டவர் அழைத்தது உண்மைதானா? பாடுகளின் மத்தியில் தான் ஊழியம் இருக்குமா? பலவிதமான கேள்விக்குறிகள் இல்லை. எனக்கு அருமையானவர்களை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லுகிறதற்கு ஒரு மனிதன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துல சவுல் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? இந்த நாளிலும் நம்முடைய ஜெபம், நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டவர்கிட்ட நாமும் கூட கேட்கணுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்கப்பா? வாழ்க்கையின் அடுத்த பகுதி எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியவில்லையா? ஆண்டவர்கிட்ட கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அன்று சவுலை பவுலாக மாற்றினவர் இன்று உனக்கும் வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். உன் வாழ்வின் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எதை குறித்து நீ கவலைப்படுகிறாய் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். சவுலை பவுலாக மாற்றினவர் உன் குடும்பத்தை மாற்றுவார், ஒரு அற்புதத்தை செய்வார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்த சவுலை போல இன்றும் தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, குறைகள் குற்றங்களை மன்னியும், நிறைவை கர்த்தர் கொடும், ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் அற்புதத்தோடு கூட செயல்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.